ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுண்டலை வச்சு ஒரு ரெசிபி தான். எல்லாரும் சென்னா மசாலா சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது சென்னாலேயே வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம்ல, அந்த டேஸ்ட்டில் வந்து சென்னா பட்டர் மசாலா செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா இன்னைக்கு அதுக்கு காம்பினேஷன் வந்து நம்ம சென்னா பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 8 hours வந்து நல்லா சென்னாவை ஊற வச்சுட்டு இதை நல்லா குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா சாஃப்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த தண்ணியோட நம்ம எடுத்து வச்சிருக்கோம். லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சிருந்தேன். தண்ணியோட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியில் வந்து நிறைய சத்து இருக்கு. அதை அப்படியே வந்து நம்ம சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதுல எல்லாம் கூட நான் இந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிப்பேன். இது தனியாக அது தனியாக ஊற்றி ரொம்ப தண்ணியாகாமல் இந்த தண்ணியிலேயே முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே வந்து நம்ம கலந்துக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அதே மாதிரி நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கலாம்னு பார்த்துருக்கலாம். இஞ்சி வந்து ஒரு பீஸ் அளவு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா ரஃபாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 2, சின்ன தக்காளியாக இருந்தால் 3. அதே மாதிரி பெரிய வெங்காயமாக இருந்தால் 2, சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா. இதுதான் இதுக்குரிய இன்க்ரீடியன்ஸு. இது கூட வந்து நம்ம ஒரு 10-15 முந்திரியும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு கசகசாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஸ்டாக் இருக்காது. இது செய்யணும்னா வாங்கி தான் செய்யணுமா அப்படின்னா வேண்டாம். நம்ம பால் இருக்கு இல்லைங்களா, பால் வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து திக்காக வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிட்டு இருக்கேன். இது நல்லா கொதிச்சு நுர வரும்போது நம்ம அடுத்து எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ பால் கொதிச்சு இன்னும் நுர வரல, கொதிச்சு சுற்றி வரும்போதே ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இப்போ திரும்பி காய்ச்சுறேன் நான். இதுல வந்து இந்த முந்திரியும் கசகசாவும் சேர்த்துக்கலாம். அந்த இதோட நல்லா வேகும். அதனால இது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம், பூண்டையும் கூட சேர்த்துக்கலாம். வெந்துட்டே இருக்கட்டும். நல்லா சுத்தி நுரைச்சி வரும்போது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி இதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா தளன்னு கொதிச்சு வருது பாருங்க. அந்த சமயத்துல வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வேக வைக்கலாம். வேக வச்சு நல்லா சுண்டி வரும் பாருங்க. அந்த பதத்துல இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கிற டேஸ்ட் இதுலயே வந்துடும். நல்லா டிஃப்ரெண்டான டேஸ்டாவும் இருக்கும். அதை விட நல்லா ரிச் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான டேஸ்ட் இதுல கிடைக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மெத்தட்ல நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்க. சுற்றி கொதிச்சு வருது, நுரை வந்து கிளம்பி வருது. இந்த சமயத்தில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த பால்லையே நல்லா வெந்து திக்காக கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலயே நல்லா திக்காக வந்து கடைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம அடுத்து பரோட்டாக்கு மாவு பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவு மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேணுனாலும் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மைதா மாவுல செஞ்சு கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. சால்ட், உப்பு நம்ம செஞ்சு கொடுக்கறதுனாலும் பசங்க வந்து வெளியே போய் சாப்பிட தான் போறாங்க. அதனால நம்ம ஹெல்த்தியா வீட்டில் வந்து நம்மளே வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அந்த மைதா மாவுலேயே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒயிட் சுகர் ஒரு 1-1 1/2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிணைஞ்சிக்கலாம். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு, பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். இதில் எதுவும் ஹாட் வாட்டரோ இல்லைனா பால் அப்படிலாம் நான் சேர்க்கவே இல்லை. வெறும் நார்மல் நம்ம வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். பிணைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இது நல்லா வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறின பிறகு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டியா செமையா இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக வந்து பிழியணும் மாவு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது வந்து வெந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த மாவும் நமக்கு பூரி கிடைச்சிரும் சூப்பராக நமக்கு. இது
இது ரெண்டும் ரெடியான பிறகு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து எடுத்தாச்சு மாவை. இது வந்து பால்ஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் பால்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பாலில் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த இது வந்து நல்லா இந்த அளவு திக்கான பிறகு நம்ம எடுத்துட்டு வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இது பால்ஸ் ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி வச்சாச்சு ரெடியாக. நம்ம வந்து லைட்டாக திரட்டிட்டு இப்படி கையை வச்சு இப்படி இழுத்து கொடுத்தீங்கனாலே இது மாதிரி வந்துடும். நம்ம கிழி இந்த மாதிரி ஓட்ட விழுறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. இதை வந்து இப்படியே வந்து நம்ம எடுத்துட்டு நல்லா நீட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு, நான் ஒரு கையில் என்னால் பண்ண முடியல, இப்படி வந்து ரோல் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி, அதாவது பக்கத்தில் சுற்றக்கூடாது, இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி மேலே சுற்றி இப்படி அழுத்திடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையுமே தட்டில் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்கு. இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு நம்ம கத்தி வச்சு லைட்டாக வந்து கோடு போடுறது, அதுவும் எப்படின்றத நான் திரட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்டு இதில் வந்து இந்த மாதிரி கோடு பக்கத்தில் இந்த மாதிரி கோடு வந்து போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக தள்ளி கோடு போட்டுட்டு இதை வந்து இப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மேலே இல்லாமல் கொஞ்சம் அப்படியே உதிரியாகவே எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து இப்படி ரோல் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்ல லேயராக கிடைக்கும். இதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தட்லேயும் காயின் பரோட்டான்னு சொல்லுவாங்க. அந்த காயின் பரோட்டாவும் எப்படின்றத பார்க்கலாம். இப்போ காயின் பரோட்டா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4 பீஸாக வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இதை வந்து இப்படி நீட்டாக இழுத்துட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணி சின்னதாக இப்படி சுருட்டி அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 பரோட்டா வந்து சும்மா இப்படி கையில் அழுத்தி விட்டு நம்ம போட்டுருனாலே நம்மளோட சூப்பரான காயின் பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான காயின் பரோட்டாக்கு இது ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து லைட்டாக நம்ம தட்டி கொடுத்துட்டு ஒரு சின்ன சைஸில் அழகாக வந்து நமக்கு சுட்டு எடுக்க போகிறோம். இது மாதிரி மெத்தட்லையும் நம்ம செஞ்சுக்கலாம். பரோட்டாலேயே பல வகையான வெரைட்டி செய்யலாம். அதில் இது ஒன்று. இது அதே மாதிரி வந்து பொரிச்ச பரோட்டா செய்யலாம், பன் பரோட்டா செய்யலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் எந்த பரோட்டா வந்து செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோவில் 3 வகையான பரோட்டா வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது நம்ம நூல் பரோட்டா மெத்தடில் ஒரு பரோட்டா, அதுக்கப்புறம் நார்மல் பரோட்டா, அப்புறம் வந்து காயின் பரோட்டா. இது மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு போடுறேன். இப்போ பாலில் நம்ம வெங்காயத்தை கல்லாம் போட்டு நல்லா வதக்குன அந்த வேக வச்ச அந்த மிக்ஸை வந்து நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு மசாலாவும் இதுலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஏற்கனவே 2-3 பச்சை மிளகாய் இதுலேயே சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கு தேவையான அளவு காரம்ன்றதுனால 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு அதிலேயே சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதுக்கு வந்து தண்ணி வேணும்னா நம்ம சுண்டலில் வேக வச்சிருந்த தண்ணியை லைட்டாக சேர்த்துட்டு அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டோம். எல்லா மசாலாவும் சேர்ந்து நமக்கு பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டர் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அது கூடயே கொஞ்சம் குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதுக்கு நம்ம தாளிப்புக்கு வேற எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. வெறும் சோம்பு மட்டும்தான் சேர்க்க போறோம். இது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோடனே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம சோம்பு வந்து சேர்த்துக்கலாம்.
வெறும் இது தாளிப்புக்கு சோம்பு மட்டும்தான், வேற எதுவுமே வந்து நம்ம சேர்க்க போறது கிடையாது. ஏன்னா கரம் மசாலா எல்லாமே நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா, அது நல்ல ஃப்ளேவரா சூப்பரா இருக்கும். அதனால இது கொஞ்சம் லேசா வந்து வெடிச்சு வந்ததுன்னா அந்த சோம்பு மட்டும் வெடிச்சிட்டா போதும். நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருந்த இந்த மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்டா அரைச்சாச்சு. கிரேவி சூப்பரா இருக்கு. இப்போ இதுல இந்த கிரேவியை சேர்த்துட்டு ஸ்லோ பண்ணிட்டு மேலே தெரிக்காம இருக்க நல்லா வந்து இதை வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் அந்த சென்னா மசாலாவில் இருக்க வேக வச்ச தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். வேற எதுவும் நம்ம நார்மல் வாட்டர் எதையும் சேர்க்காம இதுல இருக்க தண்ணியை சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இதை. இப்போ இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாமே அரைச்சி ஊற்றுறதுனால நம்ம சோம்பு மட்டும்தான் தாளிச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம கொத்தமல்லி வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். நல்லா நுணுக்கி சேர்த்துக்கணும் கஸ்தூரி மேத்திய. இந்த அளவு நல்லா சேர்த்து விட்டுட்டீங்கன்னா ரொம்ப வாசமா ரொம்ப டேஸ்டா நம்ம உண்மையிலேயே வந்து நல்ல ரெஸ்டாரண்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய நல்ல டேஸ்டோட இருக்கும். இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் எல்லாமே நல்லா வெந்தது தான், அதனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே நம்ம வேக வச்சிருந்த இந்த சுண்டலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இதை தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம பரோட்டாவை ரெடி பண்ணிடலாம். இதோடைய டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர், அவ்வளோதான். இதோட நம்மளோட சூப்பரான புதுவிதமான 5 ஸ்டார் ஹோட்டல் சென்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க சென்னா மசாலான்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா சென்னா பட்டர் மசாலா அப்படின்னும் சொல்லிக்கலாம். இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நம்ம பரோட்டாவை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு இதையாக எடுத்து இந்த இதில் வந்து இப்படி அழுத்தி கொடுத்துக்குங்க. அதாவது நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சே தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி பரவலாக நமக்கு இது மாதிரி திரட்டிட்டு இதையே வந்து நம்ம இந்த சப்பாத்தி கல் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இதை போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட பரோட்டா கையிலேயே திரட்டியாச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்த பரோட்டாவும் நம்ம ரெடியாக வந்து திரட்டி வச்சுக்கலாம். இப்போ டக்கு டக்குன்னு நம்ம சுட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இதை சுட்டு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி சுடுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்றா போல் நம்ம கரெக்டான அளவில் நம்ம செவந்து கிடைக்கும். நல்லா முறுமுறுன்னு செவுக்கு வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா செவந்துட்டே இருக்கு. அதுக்குள்ளே வந்து இது சுட்டதை வந்து இந்த மாதிரி கையில் இது மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு லேயராக சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடும். இதேமாரி கடகடன்னு எடுத்து ஒரு தட்டில் சுட்டு எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றினா தான் அந்த லேயர்லாம் நல்லா கிடைக்கும் நமக்கு. ஒரு நாள் என்னைக்காவது ஆசைப்பட்டா ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மைதா மாவுன்னு நினைக்காம நம்ம செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க வீட்டிலேயே சாப்பிடுவாங்க, வெளியே போய் சாப்பிட மாட்டாங்க. அடிக்கடி செய்யாமல் எப்போனா ஒன் டைம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ் வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ அதேமாரி காயின் பரோட்டா எப்படி சொல்றதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். சுற்றி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இதில் வந்து போட்டுக்குங்க. ரொம்ப சூப்பரான நம்மளோட காயின் பரோட்டா ரெடி ஆகிடும். நடுவில் இதே மாதிரி செஞ்சுட்டு இது எல்லாமே டக்கு டக்குன்னு திருப்பிடலாம், இல்லைன்னா தீஞ்சிரும். ஸ்லோவில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்லோவில் வச்சுட்டு செஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்லா நம்ம காஞ்சிருந்தது, அதனால் இது மாதிரி கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா செஞ்சுட்டு வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான காயின் பரோட்டாவும் ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான. அதே மாதிரி நம்மளோட பரோட்டாவும் ரெடியாக இருக்குது. லேயராக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து சென்னா
வந்து பட்டர் மசாலா இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பரோட்டா செம்ம டேஸ்டா சூப்பரா நம்மளோட பரோட்டா காயின் பரோட்டா அண்ட் சென்னா பட்டர் மசாலா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.